தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகில் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 19ஆம் வாரம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2024ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாரு, நமக்கு முக்கியமான பல விஷயங்கள் எடுத்துரைக்கப்படுது. இது நம்ம நிறைய பேருக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன பிற்பாடு தான் நீங்கள் நினைப்பீங்க, இவ்வளோ நாள் இதுதான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகேங்களா? என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல ஸ்டார்டிங்கில் தான் நம்ம போவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம சகோதர சகோதரிகள் அப்படின்னா யார்? நம்ம யாரெல்லாம் சகோதர சகோதரின்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே தான். அவங்க ஒரு பாவம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாவத்துக்கு செய்கிறாங்கன்னா, நீங்கள் குரூப்பாக இருக்கும்போது சொல்லிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இன்னும் நெகட்டிவாக மாறிடும். அப்போ என்ன பண்ணணும்? தனியாக இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கள், டே இந்த மாதிரி பண்ணாத, இது தப்பு, இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுங்கள். அப்பயும் கேட்கலன்னா ஒரு 2 பேரை 2 ஃப்ரெண்ட்ஸோ இல்லை 2 சகோதரர்களையோ வச்சு பேசுங்க, அப்பா அம்மாவையோ வச்சு பேசுங்க. அப்பயும் அவங்க ஒத்து வரலைன்னா பொதுவாக ஆளுங்களை வச்சு பேசி பாருங்கள். அப்பயும் அவங்க ஒத்து வரலைன்னா நம்ம ஃபாதர்ஸ் சர்ச்சில் போய் சொல்லி அதன் மூலமாக பேசுங்க. அப்பயும் ஒத்து வரலன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அவங்க வேற்று இனத்தவர்கள். அவங்க நம்ம இனத்துக்கு தலைவராக இருக்கிற அந்த சர்ச்சு ஃபாதரையோ அவங்களையோ அவங்க ஏற்றுக்கல. ஸோ அவங்கள விட்டுருங்க. நீங்கள் அதோட தண்டனை கடவுள் பார்த்துக்குவார். ஏன்னா மண் உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் தடை செய்கிறீங்களோ அது விண்ணுலகத்திலும் தடை செய்யப்படும். ஓகேங்களா? எதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கணுமோ அது விண்ணுலகத்தில் அனுமதிக்கப்படும். அதனால் நீங்கள் உங்கள் பொறுமையை பொறுத்து பாருங்கள். ஓகேங்களா? அவங்களுக்கு நல்லது செய்ய பாருங்கள். இல்லை அவங்க இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா தண்ணி தெளித்து விட்ருங்க. அவங்கள எதுக்காகவும் நீங்கள் வற்புறுத்த வேணாம். இறுதி காலகட்டத்தில் அவங்களுக்கே அது புரிய வரும். விண்ணுலகத்துக்கு போகும்போது தெரியும், அவன் மட்டும் விண்ணுலகத்துக்கு போயிட்டான், நான் நரகத்துக்கு போயிட்டேன்னு சொல்லி அப்போ தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அப்பயே சொன்னீங்களே, இது பாவம் தான் செஞ்சுன்னா நரகத்துக்கு தானே போகணும்னு சொல்லியிருக்கீங்க, கேட்கல. ஸோ கடைசியாக அவன் போய் தான் அது அவன் தலைவிதி அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அவனை நீ வேற்றினத்தவர் மாதிரி பண்ண. ஏன்னா வேற்றினத்தவரை நம்ம கண்டுக்க மாட்டோம். ஓகேங்களா? அதாவது பைபிளில் இருக்கிறபடி பார்த்தோம்னா கடவுளே இஸ்ராயல் மக்களை மட்டும்தான் வழி நடத்திட்டு போனார் ஸ்டார்டிங்கில். ஆனால் மற்ற மக்கள் யாராவது அந்த ஏரியாவில் இருந்தால் என்ன பண்ணார்? அவங்களெல்லாம் அடித்து காலி பண்ணிட்டே போனார். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்மள்கிட்ட சொல்கிறார். எனக்கு மற்ற மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லைடா, நீ கரெக்டாக இரு, நீயே தப்பு பண்ணினா நீ வேற்றினத்தவராக மாறிடுவ அப்படிங்கிற கான்செப்டில் அவர் சொல்ல வர்றாரு. ஓகேங்களா? இப்போ கடைசியான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் டெய்லி ஜெபம் பண்ணுறோம், கரெக்டுங்களா? டெய்லியும் தனியாகவோ குரூப்பாகவோ உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். சில பேர், நிறையா பேர் வீட்டில் குடும்ப ஜெபமாக தான் சொல்கிறோம், சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுறோம், புதுசாக போடுக்கிறோம், ஆனால் ஆராதனை செய்கிறோம். இவ்வளோ பண்ணியும் நம்ம நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஏன்? நல்லது தான் நினைக்கிறோம். கடவுளே, இந்த மாதிரி இத்தனை பேர் பாதிப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க, உடல் இல்லாமல் இருக்காங்க, குணப்படுத்துங்க. இந்த மாதிரி நல்லதுக்காக தான் நம்ம வேண்டுறோம். இந்த மாதிரி விபத்தில் மாட்டியிருக்காங்க, குணப்படுத்துங்க. ஸோ அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, குணப்படுத்துங்க. நல்ல அறிவு வேணும், ஞானம் வேணும், எல்லாமே வேண்டுறோம். ஆனால் அதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது? நீங்கள் வேண்ட எல்லாமே நடந்துருதா?
அதான் நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் தான் சொல்லுவேன். உடனே சில பேர் நான் வேணா நடக்குதுப்பா அப்படின்னு சண்டைக்கு வராதீங்க. ஸோ சில பேர் வேண்டுறாங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஏன்? ஏன்னா அவங்க வேண்டும்போது கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி வேண்டணும். இப்போ ஜெபமாலை வீட்டில் வச்சு குடும்ப ஜெபம் சொல்கிறோம். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என் வீட்டில் இருக்கிற பையனுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வேணும், நல்ல உடல்நிலை வேணும் அப்படின்னு வேண்டுறாரு. பட் வீட்டில் இருக்கிற 5 பேருமே வேண்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பேருமே ஒரே மனநிலையோடு வேண்டணும். இந்த மாதிரி அந்த பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், நல்லதொரு வாழ்க்கை அமையணும், அப்படின்னு நல்ல உடல்நிலை வேணும் அப்படின்னு வேண்டணும். எல்லோரும் ஒரே மாதிரி வேண்டணும். அதை விட்டு ஒருத்தர் மட்டும் அதை நினச்சி வேண்டும்போது மற்றவங்க வேடிக்கை பார்த்துட்டு வேண்டுறது, தூக்க காலத்தில் ஜெபம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணால் அது வேஸ்ட்டு. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வேண்டுற ஜெபம் எல்லாமே கேட்காத மாதிரியே போயிடுது. ஓகேங்களா? அதுவும் வேண்டுறதுங்கிறது ஏதோ மற்ற வேண்டுறதெல்லாம் கிடையாது. இயேசுவின் பெயரால் நீங்கள் வேண்டணும். ஸோ ஜெபமாலை சொல்லும்போது கண்டிப்பாக அதில் இயேசுப்பா வந்துடுவார். ஓகேங்களா? இல்லைனா இயேசு கிறிஸ்துவுக்குடைய ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது ஆனால் எல்லோரும் ஒரே கருத்தோடு வேண்டுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து. இப்போ நீங்கள் வந்து வேண்டுறீங்க, வேறு ஒருத்தர் பையன் என்ன பண்ணுவாடைய ஃபோன் மெசேஜ் வரும் பார்த்துருப்பான். பொண்ணு என்ன பண்ணுவோம், அந்த சீரியல் என்னாச்சு, இந்த சீரியல் என்னாச்சு, அம்மா என்ன பண்ணுவாங்க, சமையல் என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு இருக்கும்போது வேஸ்ட்டாக தான் ஆகுது. ஓகேங்களா? ஒழுங்காக ப்ரேயர்னு உட்காந்துட்டிங்கன்னா முதல்ல எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணி தூய ஆவியானவரை வேண்டி ஆரம்பித்து ஒன்றா உட்காந்து ஜெபிச்சிங்கன்னா அங்கேயே அவர்களிடையே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாரு. நான் சொல்ல, பைபிளில் ஏசப்பா உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ விட்டுறாதீங்க. ஏசப்பாவை பிடிச்சிக்குள்ளார நிறுத்தி ஜெபம் பண்ணி வேண்டி கேட்குறதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.